ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பால் பன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் இதே கப்பில் தான் சர்க்கரை மாவு எல்லாம் அளந்துக்க போகிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் 1/4 கிலோ அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் ஃபுல்லாக நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஏலக்காவும் சர்க்கரையும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரை சேர்த்துட்டு இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 50 ml அளவுக்கு தயிரும் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு இப்போ கையை வச்சு இது போல் நம்ம மாவை இந்த தயிரோடு சேர்ந்து நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். நான் தயிர் ஊற்றி விட்ட அந்த பவுல்லையே கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் இப்போ இந்த மாவை பிணைஞ்சி விடுறேன். மாவு நம்ம கலந்து விடுற பதம் பார்த்திங்கன்னா, நம்ம வடைக்கெல்லாம் மாவு நம்ம கலந்து விடுவோம்ல, உளுத்தம் வடைக்கெல்லாம் அந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். நம்ம கலந்து விட்ட மாவு இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் இதை நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு ரெடி ஆகும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரையை நம்ம கொஞ்சம் பாகு காச போகிறோம், சர்க்கரை பாகு. அதுக்காக தான். இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சர்க்கரை நல்லா கொதித்து இது நல்லா கரைஞ்சி நமக்கு பிசு பிசுப்பு தன்மை வரணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நல்லா பிசு பிசுப்பு தன்மை வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ சர்க்கரை பாகு நல்ல பிசு பிசுப்பு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவு எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் எடுத்து இப்போ நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்க்கும்போது ஸ்டவ்வை நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். இது போல் எண்ணெயில் இந்த மாவெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுவோம். அப்போ தான் இது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இது போல் கரண்டி வச்சு கலந்து விடலாம். அப்போ தான் இது எல்லாம் நல்லா ஒரு பக்கம் செவந்து வரும். நம்ம உடனே நம்ம திருப்பி போட்டோன்னா நமக்கு இந்த மாவெல்லாம் அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இது போல் 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இது போல் பொறுமையாக திருப்பி போடலாம். இது நல்லா பொன்னிறமாக செவக்க வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக மாறி வந்திருக்குல்ல, இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மீதமுள்ள இந்த பண்ணை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சர்க்கரை பாகில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிற இந்த பன்னியுமே எடுத்து நம்ம அப்படியே சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பரிமாறலாம். அவ்வளோதான், சூப்பரான இந்த பால் பன் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.